இருக்கும் உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்தி வரவேற்கின்றோம். நாங்கள் எங்களுடைய கூட்டத்தை ஆரம்பிக்குமோமாக நான் எழுந்திருந்து பாதம் பணிந்தேன் எந்நாளும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன் என்னும் பாடலை நாங்கள் பாடுவோம். நாங்கள் எழுந்திருந்து இந்த பாடலை பாடுவோம். பொதுவாக நாங்கள் பாடல்களை பாடும் புதிய பழைய பாடல்களின் கலவையாக பாடுவதுண்டு. ஆனால் இன்றைய நாளில் எல்லாம் நாம் மறந்து போன பாடல்களை நாம் தேர்ந்தெடுத்திருக்கின்றோம். பழைய பாடல்கள் சிலருக்கு புதிதாக இருக்கலாம். நாம் பாடல்களை உற்சாகமாய் பாடுவோம். பாதம் பணிந்தேன் எந்நாளும் துதியே. மீண்டும் ஒரு முறை பாதம் பணிந்தேன் பரிசுத்தமே சேர்ந்து பாடுவோம். பாதம் பணிந்தேன் என் இதய தெய்வம் நீரே. நாம் இந்த கூட்டத்தை கர்த்தர் கரங்களில் ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். சகோதரர் மரிய சூசி அவர்களை முன்னால் வந்து நம் ஒளி வங்கியிலே ஜெபிக்கும்படியாக நான் கேட்டுக்கொள்கின்றேன். அனைவரும் கண்களை மூடி ஜெபிப்போம். இரக்கத்தின் கிருபையுள்ள அன்பின் ஆண்டவரே சாமி, நீர் எங்களுக்கு தந்திருக்க அந்த நாளுக்காக கோடாடி சோஸ்திரம். விசேஷமாக உங்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. வருடம் தொடக்கத்தில் ஆண்டவரை 2வது கிழமை செவ்வாய்க்கிழமை அன்று 2வது நாளில் ஆண்டவரே தமிழ் பேசும் மக்களாக நீர் எங்களை இந்த இடத்துக்கு கூட்டி சேர்த்திருக்க அதுக்காக கோடாடி சுற்றுறோம் சாமி. விசேஷமாக நாங்கள் இந்த இடத்தில் வந்திருப்பது ஏனோ தானும் இல்லை, இது உங்களுடைய சித்தமாக இருக்குது ஆண்டவரே. ஆண்டவரே நாங்கள் இந்த தினத்தில் வந்திருக்கும் நோக்கம் ஆண்டவரே, நாங்கள் மனிதராக நாங்கள் அறியாவிட்டாலும் நீர் அறிந்த தேவன் ஆண்டவரே. இந்த இடத்தில் வந்து ஒவ்வொரு பிள்ளை நீரை கண்ணோக்கி பாருமாறு விசேஷம் தாழ்த்தி இருப்பதாவே ஆண்டவரே. சிலர் வேலைக்கு போயிட்டு வந்திருக்கார், சிலர் ஆண்டவரே பாடசாலைக்கு சென்று இந்த இடத்தில் வந்திருக்கிறார்கள். என்ன இருந்தாலும் ஆண்டவரே சாமி, உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் பாடல் மூலம் பாடவும் ஆண்டவர் உடைய வார்த்தை கேட்கவும் ஆண்டவரை நீர் ஆண்டவரை எங்களுக்கு வெளிப்படுத்துமாறு விசேஷமாக தாழ்த்தி இருப்பதாவே விசேஷமாக ஜெபிக்கிற அன்னாரே சாமி, சபையை வழிநடத்த சகோதரனோட கூட இருந்து வழிநடத்துமாறு விசேஷம் தாழ்த்தி இருப்பதாவே ஆண்டவரை பாட நேரத்திலும் இசைக்கருவி வாசிக்கும் சகோதரர் கூட இருந்து விசேஷம் பாதுகாத்து வழிநடத்துமாறு விசேஷம் தாழ்த்தி இருப்பதாவே நேர்த்தியான முறையில் சபையை வழிநடத்துவதற்கு உதவி செய்யுமாறு விசேஷம் தாழ்த்தி இருப்பதாவே
அதுபோல் விசேஷமாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே சாமி. உம்முடைய வார்த்தை கொண்டு தாசனுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அது அவர் பேசும் வார்த்தை அல்ல, அது உம்முடைய வார்த்தையாக இருக்குது, உம்முடைய பரிசுத்த வார்த்தையாக இருக்கிறது ஆண்டவரை. கேட்கும் காதுகளுக்கு இனிமையாகவும் மனதுக்கு ஆறுதலை கொடுக்குமாறு விசேஷம் தாழ்த்துக்கு இருப்பதாவே. விசேஷம் இந்த இடத்தில் யாராவது உண்மை அறியாமல் ஆண்டவரை இருந்தால் அவர்கள் இந்த தினத்தில் நீர் அவர்கள் ரட்சிப்பை கொடுக்குமாறு விசேஷம் தாழ்த்துக்கு இருப்பதாவே. அதுபோல் விசேஷமாக வழியில் யாராவது இந்த இடத்தில் வந்து கொண்டிருந்தால் நீர் அவர்களே இந்த இடத்தில் எங்கள் மத்தியில் அதை சீக்கிரத்துக்கு கூட சேர்க்குமாறு விசேஷம் தாழ்த்துக்கு இருப்பதாவே. இந்த கூட்ட தொடக்கத்திலிருந்து முடிய மட்டும் உடைய நாமம் மகிமைப்படுவதற்கு எங்களுக்கு உதவி செய்யுமாறு விசேஷம் தாழ்த்துக்கிறேன். எல்லாவற்றையும் திருப்பால் எங்களுக்காக மறுத்த இயேசு நாமத்தால் ஜெபத்தில் இருக்கேன் நல்ல பிதாவே, ஆமேன். நன்றி சகோதரனே. நாங்கள் அனைவரும் அமர்ந்து கொள்வோம். நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த நாளில் நாங்கள் பாடும் பாடல்கள் எல்லாம் மறந்து போன பாடல்களாக இருக்கின்றன. பழைய பாடல் வரிகள், பல காலமாக நாம் பாடாத பாடல்கள். ஆகிய புதிய தலைமுறைகளுக்கு இது புது பாடலாக கூட அமையலாம். ஆனாலும் நாம் இந்த பாடல்களை கற்றுக்கொள்ள முயற்சி செய்வோம். முடிந்த உற்சாகத்துடன் இந்த பாடல்களை நாம் பாடுவோம். அடுத்த பாடல், அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே சிறுமை அடைந்தே தொங்குகிறார். நாங்கள் அமர்ந்த வண்ணமாகவே இந்த பாடலை நாங்கள் பாடுவோம். எல்லாரும் சத்தமாக அந்தோ கல்வாரியில் மகிமை மாட்சிமை அழகும் இல்லை சௌந்தரியம் இல்லை,
சிலுவை காட்சி சிலுவை காட்சியை கண்டு நேரே சேவை செய்வேன் ஜீவனும் வைத்தேன் சிலுவை காட்சியை கண்டு நேரே சேவை செய்வேன் ஜீவனும் வைத்தேன் என்னை சேவித்திட வருவேன் என்னை இன்றைய நாளில் நான் தெரிந்திருக்கும் பாடல்களிலேயே சற்று பிரபல்யம் வாய்ந்த பலருக்கு தெரிந்த பாடல் இப்பொழுது நாம் பாடிய பாடல். அந்த பாடலையே நாம் இப்படி பாடினால் அடுத்து வரும் பாடல்களை நாம் எப்படி பாடப்போகிறோம் என்று நான் சற்று யோசித்து பார்க்கிறேன். நாங்கள் எழுந்திருந்து அடுத்த பாடலை பாடுவோம். உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன், நான் பின் திரும்பேனே. ஒரு பல்லவி, 3 பல்லவிகள் நாங்கள் தொடர்ச்சியாக பாடப்போகின்றோம். எழுந்திருந்த வண்ணம் உம்மையே நான் நேசிப்பேன், இயேசுவுக்காக ஜீவிப்பேன், எல்லாம் என் இயேசுவே. நாங்கள் அனைவரும் எழுந்திருந்து இந்த 3 பல்லவிகளையும் தொடர்ச்சியாக பாடுவோம். உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று மீண்டும் ஒரு முறை எல்லாரும் சேர்ந்து உண்மையை நான் நேசிப்பேன். இயேசுவுக்காக ஜீவிப்பேன் நான். இயேசுவுக்காக ஜீவிப்பேன் நான். என்ன வந்தாலும் அஞ்சிடேன் நான். ஆவியின் சத்தம் கீழ்ப்படிவேன். இயேசுவுக்காக ஜீவிப்பேன். மீண்டும் ஒரு முறை இயேசுவுக்காக
சேர்ந்து இந்த பல்லவி மீண்டும் ஒரு முறை பாடுவோம். எல்லாம் என் இயேசுவே. நன்றி, அமர்ந்து கொள்ளுங்கள். நாம் ஒரு விசேட பாடலுக்கு செவி கொடுக்க போகின்றோம். ஏன் நாம் இதை விசேட பாடல் என்று சொல்லுகிறோம்? இது பாடல் வரிகள் பழையவை, பழைய மெட்டு, புது இசையிலே பாடப்போகிறார்கள். பாடுபவர்களும் இருவர் இதுவரை ஒன்று சேர்ந்து இதுவரை பாடியதில்லை. இவர்கள் இருவரும் சேர்ந்து இப்பொழுது உங்கள் முன்னிலையில் அந்த விசேட பாடலை உங்களுக்காக பாடுவார்கள். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பு சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பு சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். இதய தெய்வம் எனது தெய்வம் இரக்கத்தின் சிறகம். இதய தெய்வம் எனது தெய்வம் இரக்கத்தின் சிகரம். பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து பரவசம் அடைவேன் பரவசம் அடைவேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். வெற்றி வேந்தன் அமைதியின் மன்னன். நீதி தேவன் வெற்றி வேந்தன் அமைதியின் மன்னன். நினைத்து நினைத்து துதித்து துதித்து நினைத்து நினைத்து துதித்து துதித்து நிம்மதி அடைவேன் நிம்மதி அடைவேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். குரலை கேட்பேன் நாளும் பின்தொடர்வேன்.
தோளில் அமர்ந்து கவலை மறந்து தோளில் அமர்ந்து கவலை மறந்து தொடர்ந்து பயணம் செய்வேன் தொடர்ந்து பயணம் செய்வேன் எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன் எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன் பசும் புல் மேய்ச்சல் அமர்ந்த தண்ணீர் அழைத்து செல்பவரே பசும் புல் மேய்ச்சல் அமர்ந்த தண்ணீர் அழைத்து செல்பவரே ஆத்துமாவை தினமும் தேற்றி ஆத்துமாவை தினமும் தேற்றி அழைத்து கொள்பவரே அழைத்து கொள்பவரே எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன் எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன் 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 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மிக்க நன்றி அருமை சகோதரி பியூலா, சகோதரன் ஷேந்திவான். மிக அருமையாக பாடினீர்கள். மிக அழகான அர்த்தமுள்ள பாடல். நாம் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் இவர்களாக இருந்தாலும் நம் எல்லாருக்கும் இயேசுராஜன் தலைவராக இருக்கிறார். நாம் அவருடைய மேய்ச்சலின் ஆடுகளாக இருக்கின்றோம். அவர் நம்மை கொண்டு வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறார். உங்கள் எத்தனை பேருக்கு அந்த இயேசுராஜன் அந்த தலைவனை பார்க்க ஆசை, அவரை காண வேண்டும் என்று இருப்பவர்கள் எத்தனை பேர்? அப்படின்றால் நாம் எழுந்திருந்த அடுத்த பாடலை பாடுவோம். எந்தன் பூமானை காண சிந்தை பெருகுதையா, என்றைக்கு காண்பேனோ. கரங்களை தட்டி உற்சாகமாக நாங்கள் எழுந்திருந்தது பாடலை நாங்கள் பாடுவோம். கரங்களை தட்டி உற்சாகமாக எந்தன் பூமானை காண
நின்றவாறு அடுத்த பாடலை பாடி தேவனுடைய செய்திக்கு கடந்து செல்ல போகின்றோம். நாம் அந்த தேவன் நம்மை திருக்கரத்தால் தாங்கி அவருடைய சித்தத்தின்படி நடத்தட்டும் என்று இந்த புது வருடத்திலே நாமே கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்துக் கொள்வோம். அவருடைய வசனத்தை நாம் தியானிக்கையில் நம்முடைய இருதயத்தில் ஆறுதல் வருகிறது. ஆகிய தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்பதற்கு முன்பதாக இந்த பாடலை நின்ற வண்ணமே நாம் பாடுவோம். வசனம் தியானிக்கையில் எல்லாரும் சேர்ந்து மீண்டும் ஒருமுறை திருக்கரத்தால் என்னை தாங்கி சித்திரவேல் மூலமாக நாம் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுப்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தியானத்துக்காக நாங்கள் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊழியத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பு 40 நாள் வனாந்தரத்திலே பரிசுத்த ஆவியானவரால் கொண்டு போகப்பட்டு அங்கே சோதிக்கப்பட்டு சாத்தானுடைய எல்லா சோதனைகளிலும் மேற்கொண்டு அவர் ஊழியத்தை ஆரம்பிக்க வெளியே வந்த பொழுது
அவர் முதலாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய விருப்பம் என்னவா இருந்தது? மனம் திரும்புங்கள் என்று அவர் பிரசங்கம் செய்தார் என்கிறதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. 15ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் நாங்கள் வாசிப்போம். நான் வாசிக்கிறேன், உங்கள் வேதாகமத்தில் பார்த்து கொள்ளுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் இருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் உங்கள் வேதாகமத்திலே பார்த்து கொள்ளுங்கள். இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசைகளில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். இந்த ஏசாயாவின் தீர்க்கதரிசி எழுதின அந்த நூல் அந்த காலத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லியிருந்த தீர்க்க தரிசனங்களை ஞாபகப்படுத்தி இந்த வார்த்தைகள் நிறைவேறும்படிக்கு இயேசு கிறிஸ்து ஆனவர் மக்கள் மத்தியிலே போயிட்டு என்னத்தை அவர் முதலாக அவர் பிரசங்கம் செய்தார்? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது. என்னுடைய அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பரலோக ராஜ்யம் எங்களுக்கு சமீபமாயிருக்கிறது. இந்த பரலோக ராஜ்யத்துக்கு செல்ல வேண்டும் என்றால் நாங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிரசங்கம் செய்திருக்கிறார். அவருடைய ஆரம்பத்திலேயே அவருடைய இலக்கு, அவருடைய குறிக்கோளும் அவருடைய இலக்கும் என்னவா இருந்தது? இந்த மக்கள் சின்ன பின்னமாகி தங்கள் இருதயங்களை அங்கும் இங்கும் அலையவிட்டு சமாதானம் இல்லாமல் பல மதங்களை பின்பற்றி, பல தலைவர்களை பின்பற்றி, பல அரசியல்வாதிகளை பின்பற்றி, அந்த காலத்தில் இருந்த பல சாத்திரம் சொல்லுகிறவர்கள், குறி சொல்லுகிறவர்களை பின்பற்றி மக்களுடைய மனம் சீர்கெட்டு சிதறி இருந்தது அந்த காலத்திலே. ஆனால் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்த அந்த தேசத்திலே அவர்களுக்கு நன்றாக இந்த பாரம்பரிய நம்முடைய தேவனுடைய கிரியைகளை பற்றியும் அவர் நடத்தி வந்த விதத்தை பற்றியும் நம்முடைய தேவன் நம்முடைய முன் பிதாக்களின் மூலியமாக செய்த காரியங்களையும் நன்கு அறிந்து அதை பின்பற்றி அதை விசுவாசித்து இருந்தாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருகிற காலகட்டத்தில் மிகவும் அவர்களுடைய இருதயங்கள் சீர்கெட்டு போயிருந்தது. ஆண்டவர் சொல்லுகிறார், முதலாவது நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? மனம் திரும்ப வேண்டும். ஏனென்றால் இந்த பரலோக ராஜ்யம் சமீபமாய் வந்துவிட்டது. பரலோக ராஜ்யம் வந்திருக்குது, இப்பவே வந்திருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார். அவர் பரலோக ராஜ்யத்தை குறித்து பேசவும் பரலோக ராஜ்யத்துக்கு நம்மை கூட்டி செல்லவும் அவர் வந்திருக்கிறார். யோவான் சொல்லும் பொழுது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லும் பொழுது அவர் சொன்னார், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானத்தை யோவான் கொடுத்தார். ஆனால் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நேரடியாக பேசுகிறார், மனம் திரும்புங்கள். இது முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. அவர் ஆரம்பத்திலே, அதுக்கு பிறகு நிறைய ஊழியங்கள், மலை பிரசங்கங்கள் இருந்தது, கடல் வழி ஊழியங்கள் இருந்தது, இப்படி நிறைய நடந்து போய் தேவ ஆலயங்களில் பிரசங்கம் செய்தார். அநேக இடங்களிலே அவர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார். மக்கள் அலையலையாய் வந்தார்கள். அவருக்கு தேவைப்பட்டது என்ன? முதலாவது நிலத்தை சரிப்படுத்த வேண்டும். நம்முடைய இருதயம் என்கிற நிலம் சீர்கட்டு இருக்கிறதுனால அது எந்த விதையும் போட்டாலும், எப்படியாப்பட்ட விதையை போட்டாலும்
அந்த விதை முளைக்காத அளவுக்கு நம்முடைய இருதயம் என்கிற நிலம் முட்களினால் சூழ்ந்து அது மிகவும் அழுக்காகி கெட்டு போய் இருக்கிறதை குறித்து தேவன் அறிந்திருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை இதுவரைக்கும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் ரட்சிப்பு என்கிற அந்த மிகப்பெரிய தேவனுடைய அந்த கொடையை நீங்கள் பெற்றுக்கொள்ளாமல் இருந்தால் இது ஒரு சந்தர்ப்பமாக ஆக்கிக் கொள்ளுங்கள், மனம் திரும்புங்கள். இதுதான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிரதான உபதேசங்களில் ஒரு உபதேசமாக இருக்கிறது எனக்கு தெரிந்த அளவில். பாருங்க, ஆதி காலத்தில் மனிதர்கள் பாவம் செய்த பொழுது தேவனுடைய ஊழியக்காரர்கள், தேவனுடைய பிள்ளைகள், தேவன் தெரிந்து எடுத்து சில பொறுப்புகளை கொடுத்த சில விசுவாசிகள் பாவம் செய்த பொழுது, பாவத்தில் விழுந்த பொழுது சில தீர்க்கதரிசிகள் வந்து அந்த பாவத்தை குறித்து உணர்த்தினார்கள். அந்த பாவத்தை குறித்து அவர்களுக்கு உணர்த்தினார்கள். அப்பொழுது அவர்கள் உணர்த்தின விதத்தை அவர்கள் கேட்டு மிகவும் பயந்து அலறி கொண்டு மனம் திரும்ப அவர்கள் ஆயத்தமானார்கள். இதுதான் நிறைய இடங்களிலே நடந்தது. யோனாவின் காலத்திலே, தாவீதின் காலத்திலே இது நடந்தது. உதாரணமாக தாவீதினுடைய மனம் திரும்புதலை நாம் 51ஆம் சங்கீதத்திலே வாசிக்கிறோம். நீங்கள் வீட்டில் போய் வாசிப்பாருங்க. 51ஆம் சங்கீதத்திலே தாவீது மனம் திரும்ப, தாவீது பாவத்தில் விழுந்த பொழுது அந்த பாவத்தை குறித்து நாத்தான் தீர்க்கதரிசி வந்து அந்த பாவத்தை தாவீதுக்கு உணர்த்தும் பொழுது அவனுடைய மனம் திரும்புதலை நீங்கள் சங்கீதம் 51ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். வேதாகமத்திலே அப்படிப்பட்ட ஒரு மனம் திரும்புதல், பாவத்தை குறித்து, தான் செய்த பாவத்தை குறித்து மனம் திரும்பி அதை குறித்து வேதனையோடு மனஸ்தாபப்பட்ட ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்பமாக இருக்கிறது. சற்று நாங்கள் பிரட்டிக் கொள்வோம். சங்கீதம் 51ஆம் சங்கீதத்துக்கு திருப்பிக் கொள்வோம். இப்போ இந்த காலத்தில் பாருங்க, இந்த காலகட்டங்களிலே நமக்கு நிறைய ஊழியக்காரர்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். வேத வல்லுநர்களை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் ஒரு மனிதன் பாவம் செய்த பொழுது அந்த அவன் பாவத்தில் விழுந்தான் என்று அறிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல், அந்த பரிசுத்த ஆவியானோருடைய அந்த வரத்தை இழந்திருக்கிறோம். ஆனால் இங்கே பார்க்குறோம், நாத்தான் தீர்க்கதரிசி உடனே வந்து, தாவீது வந்து அது பாவத்தில் விழுந்தது வந்து அது பொதுவாக எல்லாத்துக்கும் தெரியக்கூடியதாக இருந்தது. ஆனால் நாத்தான் தீர்க்கதரிசி அறிந்த பொழுது அவன் தாவீதின் இடத்தில் வந்து அந்த பாவத்தை உணர்த்துகிறான். பாருங்கள், அந்த பாவத்தை உணர்த்தும் பொழுது தாவீதினுடைய வேண்டுகோள் எதுவாக இருந்தது? 2வது வசனத்தை பாருங்கள். வேண்டுகோள் எதுவாக இருந்தது? என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவம் மற என்னை சுத்திகரியும். இந்த பாவ அறிக்கையும் இந்த விண்ணப்பமும் ஒரு அருமையான ஒரு விசுவாசியினுடைய விண்ணப்பம். இன்றைக்கு ரட்சிக்கப்படாதவர்களுக்கு இயேசு கிறிஸ்து தேவை, இயேசு கிறிஸ்துவானவர் தேவை. ஆனால் ரட்சிக்கப்பட்ட நமக்கு திரும்பவும் இயேசு கிறிஸ்து தேவை. 2ஆம் தடவையும் இயேசு கிறிஸ்து தேவையாக இருக்கிறது. ஏன்னா அவருடைய ரத்தம் தேவையாக இருக்கிறது. ஏன்னால் நாங்கள் பாவத்தில் விழுங்கும் பொழுது, நாங்கள் பாவத்தில் இருந்து விடுதலையாக்க மனம் கசந்து நாம் மனம் திரும்பும் பொழுது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து
மூலியமாக பிதாவாகிய தேவன் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறார். இன்றைய காலகட்டத்தில் நாம் யாருக்காவது போய் ஒருவருடைய பாவத்தை பற்றி நாம் உணர்த்துவோமானால், உணர்த்தி அவர்களுக்கு சொல்லுவோமானால் அது நமக்கு பாதகமாகவே அமையும். ஏனென்றால் ஒருவேளை அவர்கள் நம்மோடு கோவைத்துக் கொள்ளுவார்கள், ஒருவேளை நம்மளை விட்டு பிரிந்து போய்விடுவார்கள், ஒருவேளை சபையை விட்டு போய்விடுவார்கள், ஒருவேளை நம்மளை பிடிக்காமல் நம்மளை வெறுத்து விடுவார்கள். ஏனால் சொல்ல முடியாத அளவுக்கு மனிதனுடைய இருதயம் மிகவும் மோசமான நிலைமையிலே இருக்கிறது. சொல்லுகிறார், என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவம் மற என்னை சுத்திகரியும். ஏனென்றால் என்னுடைய மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. பாவத்தை விசேஷமாக நாங்கள் பூமாலை போட்டு வர வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. பாவத்தை நம்ம தாளாட்டி சீராட்டி பூமாலை போட்டு காப்பிட்டெல்லாம் போட்டு வான்னு கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. அது ஏற்கனவே நமக்கு கண்களுக்கு முன்பாக அது நின்று கொண்டே நிற்கிது. என்னன்னா, அதை மேற்கொள்ளக்கூடிய சக்தியை, அந்த பெலத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறோம். சுவிசேஷம், இந்த கூட்டம் சுவிசேஷ கூட்டம். சுவிசேஷம் என்பது என்னன்னா, பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது, மனம் திரும்புங்கள். இதுதான் சுவிசேஷம். எங்கே பரலோக ராஜ்யம் இருக்கிறது? இயேசு கிறிஸ்துவின் மூலியமாக நம்ம சபையிலே பரலோக ராஜ்யம் இருக்கிறது. அப்போ இந்த இடத்துக்கு நம்ம கூட்டிகிட்டு வந்தால், ஒரு அவிசுவாசியை நாங்கள் எங்களுக்கு கூட்டிகிட்டு வந்து இயேசு கிறிஸ்துவை பற்றி அவருக்கு சொல்லும் பொழுது, இந்த பரலோக ராஜ்யத்துக்குள் அவர் பிரவேசித்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வருகையிலே அந்த ராஜ்யத்துக்கு அவர் எடுத்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை அவர் பெற்றுக்கொள்ளுகிறார். சுவிசேஷம் சொல்லும் பொழுது, நாங்கள் சுவிசேஷம் பேசும் பொழுது, சுவிசேஷம் சொல்லும் பொழுது வித்தியாசமான குணாதிசயங்கள் உள்ளவர்களை நாங்கள் சந்திக்கக்கூடும். நான் ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து 1ஆம் தேதி நான் ஆரம்பிச்சிட்டேன் சுவிசேஷம் சொல்கிறது. ஒருத்தருக்கு சொல்லுங்க, ஒரு நாளைக்கு ஒருத்தருக்காகவும் சொல்லணும். நான் 4ஆம் தேதி ஒரு வித்தியாசமான ஒரு அம்மையாரை நான் கண்டேன். அவர் எந்த நாள் நான் போகும் பொழுது அவங்க கேட்டுக்கிட்ட நின்று கொண்டிருப்பாங்க. ஒரு நாள் நான் யோசித்தேன், இவங்களுக்கு எப்படியாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசணும், எப்படியாவது பேசணும் அப்படின்னு என்னுடைய உள்ளத்திலே ஒரு வாஞ்சை, ஆசை உண்டாகிச்சு. ஜனவரி 4ஆம் தேதி இந்த அம்மாவை போய் நான் சந்தித்தேன். அவங்க கேட்டுக்கிட்டே போய் சந்தித்தேன். நான் உடனே சுவிசேஷம் ஒன்றும் பேசலை. எப்படி இருக்கீங்க, என்ன பண்ணுறீங்க, நீங்கள் இங்கே நின்றுக்கிட்டு என்ன செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட குட் மார்னிங் சொல்லி அவங்களோட அந்த கதையை கொண்டு கொடுத்துக்கிட்டு இருந்தேன். திடீர்னு அவங்க எனக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, உனக்கு தெரியுமா, நான் தான் புத்தர் அப்படின்னாங்க. என்ன இவங்க இப்படி சொல்கிறாங்க? நல்லா இருக்கிறாங்க, நல்லா படித்தவங்க. நான் தான் புத்தர், நான் தான் அவர் தான் செத்துட்டாரு, செத்து போயிட்டு அவர் தான் முடிஞ்சு, அவர் கதை தான் முடிஞ்சே, அவர் செத்துட்டாரு. ஆனால் இயேசு கிறிஸ்து, நான் தான் இயேசு கிறிஸ்து அப்படின்னாங்க. உயிர் தெழுந்து வந்துட்டேன், நான் தான் கிறிஸ்துன்னு சொன்னாங்க. கொஞ்ச நேரம் போன அப்படியே கதையை கொடுத்துக்கிட்டு நான் தான் யெகோவா. நான் புரிஞ்சுக்கிட்டேன், சரி. நான் தலையை சொரிஞ்சு, என்னடா இது சுவிசேஷம் சொல்ல வந்த மனுஷனுக்கு இந்த மாதிரி சோதனையா ஆண்டவரே, நான் இப்போ எப்படி தப்பிச்சு இந்த இவங்ககிட்ட இருந்து போகிறது, இவங்களுக்கு என்னத்தை சொல்லி நான் என்னத்தை புரிஞ்சு. அவங்களுக்கு எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு, சில விஷயங்களை தெரிஞ்சு, ஏன்னா யெகோவாவை பற்றி பேச மாட்டாங்க, நான் தான் யெகோவா, நான் தான் அது அப்படின்ட்டாங்க. பார்த்தா அவங்களுக்கு ஒரு மென்டல். நான் இவ்வளவு நேரமாக ஒரு பைத்தியக்கார மனுஷியோட பேசிக்கிட்டு நிற்கிறேன், ஒரு அரை மணி தேலமாக. எனக்கே புரிஞ்சு கொள்ள முடியலை. கடைசியில் நான் சொன்னேன், சரி அம்மா, நான் போயிட்டு வந்துடுறேன், என்னை ஆளை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன். வித்தியாசமான உலகத்திலே வித்தியாசமான மக்கள் வாழுகிற இடத்துல நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவங்களுக்கு இயேசு கிறிஸ்து தேவை. என்னன்னா, இயேசு கிறிஸ்து மட்டும்தான் சொன்னார். வேற எந்த மத தலைவரோ எந்த மதத்திலையுமே சொல்லப்படாத
ஒரு விஷயத்தை இயேசு கிறிஸ்து சொன்னார். என்ன சொன்னார்னா, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். வேற ஒருத்தரும் சொன்னது கிடையாது. நான் தான் வழி பரலோகத்துக்கு போகிறதுக்கு, நான் தான் சத்தியம், உலகம் ஆரம்பிக்க முதல்ல இருந்த நான் தான் சத்தியம், நான் தான் ஜீவன். நான் தான் ஜீவன். உங்களுக்கு ஜீவனை கொடுக்க முடியும் எனக்கு தான். இது வேற யாரும் சொன்னது கிடையாது. பாருங்க, இந்த பாவ அறிக்கையிலே இந்த தாவீது அவருடைய முற்காலத்தை பற்றி அவர் யோசனை பண்ணுறாரு. முன்னுக்க ரட்சிக்கப்படாத முன்னுக்கு அவரை பற்றி யோசிக்கிறார். 5ஆம் வசனத்தை பாருங்க. இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தார். நான் துர்க்குணத்தில் உருவானேன். சரி, இது ஒரு எக்ஸ்கியூஸ். என்னன்னா கொஞ்சம் என்ன சொல்கிறது, இது ஒரு முன்வைக்கிற ஒரு 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 நல்ல உதாரணத்தை விட அவர் அதை தன்னுடைய முன்காலத்தை குறித்து சும்மா அவர் மற்றவங்க செய்த பலவீனத்தை குறித்து கொஞ்சம் பேசுகிற மாதிரி இருக்குது. சரி, அவர் சொல்கிறார், என் தாய் துர்குணத்தில் என்ன உருவாக்கிட்டார். சரி, அது சரி, அது அப்படித்தான். இதோ உள்ளத்தில் உண்மையாக இருக்க விரும்புகிறேன், அந்தகாரத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். நான் உள்ளத்தில் உண்மையாக இருக்க எவ்வளவோ ட்ரை பண்ணுறேன், எவ்வளவோ முயற்சி செய்கிறேன். ஆனால் என்னுடைய உள்ளம் எப்படி இருக்குன்னா, அந்தகாரத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். நீர் தெரியப்படுத்தும். நான் அந்தகாரத்தில் இருக்கிறேன், உள்ளத்தில் உண்மையாக இருக்க விரும்புகிறேன், ஆனால் அந்தகாரம் வந்து என்னை சூழ்ந்து கொள்ளுது. அடிக்கடி நம்மளை அந்தகாரம் வந்து சந்திக்குது. ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த நேரத்தில் தான் நம்ம யோசனை பண்ணணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் என்னுடைய இருதயத்தை சீர்படுத்தி சரிப்படுத்தி சரியான வழியில் என்னை கொண்டு போக முடிய ஒரே நபர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். பேதுரு எழுதின நிருபம் திருப்புவோம். 2ஆம் பேதுரு 3வது அதிகாரம் 2ஆம் பேதுரு 3வது அதிகாரம் 9ஆம் வசனத்தில் இப்படியாக அவர் எழுதுகிறார், தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கிறார். எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. மனம் திரும்புதல் மிக முக்கியம். ஏனென்றால் நாங்கள் இப்போ இந்த காலத்தில் நம்மளோட பாவத்தை பற்றி நம்மளை உணர்த்துறது நம்முடைய பாவத்தை உணர்த்துறது எனக்கு கூட, என்னோட தனிப்பட்ட வாழ்க்கையில் கூட பாவத்தை உணர்த்துறது பரிசுத்த ஆவியானவர். அதுதான் நம்முடைய மனசாட்சி. நம்முடைய மனசாட்சி தான் பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறது. பாவத்தை பற்றி உணர்த்துவார். உணர்த்தும் பொழுது நம் மனம் திரும்பி மனம் கசந்து திரும்பவும் அந்த பாவத்தில் விழாதபடிக்கு எங்களை நாங்கள் காத்து கொள்ள வகை பார்த்து கொள்ள வேண்டும். எனக்கு பிரியமானவர்களே, இங்கே என்ன சொல்றார்? சரி, ஆண்டவர் வருகிறார், அவருடைய வாக்குத்தத்தம் நிறைவேற போகிறது. ஆனால் அவர் ஏன் தாமதமாக இருக்கிறார்? ஏன் தாமதமாகுது? எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும். எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும். இதுதான் தேவனுடைய சித்தமாகவே இருக்கிறது. எனக்கு அருமையான பிரியமான சகோதரனே சகோதரியே, யோசனை பண்ணி பாருங்க. ஆண்டவர் 40 நாள் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உபவாசத்தில் இருந்து பெரிய போராட்டம் பண்ணி சாத்தானுடைய எல்லா சோதனைகளிலிருந்து மேலே வந்து அவர் வனாந்தரத்திலிருந்து வெளியே வந்து இந்த ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுது அவர் என்ன சொல்றார்? மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது. இந்த வார்த்தையை நாங்கள் வைத்து எப்பொழுது தேவனுடைய ராஜ்யம் சமீபம், நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்குள் சிலர் வந்து விட்டோம். நம்ம இப்போ தேவனுடைய ராஜ்யத்தில் தான் இருக்கிறோம். ஆனால் இருந்தாலும் நமக்கு சில சந்தேகங்கள், நம் பாவங்கள், நம்முடைய பலவீனங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இதை பூரணமாக நம்முடைய உள்ளத்தில் அதை பூரணப்படுத்தி கொள்ள முடியாத அளவுக்கு நாம் கொஞ்சம் குழம்பி போயிருக்கிற நிலைமையும் இருக்கக்கூடும்.
இதை சரிப்படுத்தி கொள்ள வேண்டும். எந்த சோதனை வந்தாலும், எப்படியாப்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும், எப்படியாப்பட்ட துன்பத்தில் நாங்கள் போய்கொண்டு இருந்தாலும், நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் ரட்சிக்கப்பட்டவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசித்து தான் இருக்கிறோம். ஆனால் ரட்சிக்கப்படாதவர்கள், இன்னும் தேவனுடைய ராஜ்யத்தில் ரட்சிக்கப்படாதவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க இல்லை. அதுக்கு வரணும் என்றால் உங்களுடைய மனதை நீங்கள் முதல்ல சீர்படுத்தி கொள்ளுங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை வரவழிங்க. அவர் வருவார். நீங்கள் கூப்பிட்டா அவர் வருவார். நிச்சயமாக உங்கள் பாவங்களை கழுவுறதுக்கு, உங்களை பாவங்களை சுத்திகரிக்க அவர் உங்களை ஏற்றுக்கொள்ளுவார். அதுதான் அவருடைய சித்தம் என்று அவர் வசனம் சொல்லுகிறது. அவர் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். எனக்கு பிரியமான சகோதரனே, சகோதரியே, இந்த செய்தியை நாங்கள் கேட்டு எங்களுடைய உள்ளத்தை நாங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு அர்ப்பணிப்போம். அவரே எங்களை வழி நடத்துவாராக. எங்கள் தலைகளை சாய்த்து நாங்கள் ஜெபம் செய்வோம். அதிசீக்கிரமாக பூமிக்கு வந்து உம்முடைய பரிசுத்த வான்களை, சபையை எடுத்துக்கொள்ள போக இருக்கும் எங்களுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்கள் ஜெபங்களை உம்முடைய பாதத்திலே நாங்கள் வைக்கிறோம். பிதாவே, நீர் வர இருக்கிறீர். உம்முடைய வருகையிலே நாங்கள் குற்றமற்றவர்களாக, நீர் சொன்ன விதமாக நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொன்னது, நீர் உம்முடைய சாயலுக்கு எங்களை கொண்டு வர விரும்புகிறீர். ஆண்டவரே, உம்முடைய சாயலுக்குள் எங்களை கொண்டு வந்து உம்முடைய சாயலின் படி எங்களை நடத்த விரும்புகிறீர். ஆண்டவரே, இது எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியமாக இருக்கிறது. கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்திலே வந்த உம்முடைய பிள்ளைகளுக்காக நன்றி. அவர்கள் வீடுகளுக்கு போகும் பொழுது கூட இருந்து அவர்களோடு போங்க. குடும்பங்களிலே ஆண்டவரே அவர்களுடைய தேவைகளை சந்திங்க. யார் யார் என்னென்ன தேவைகளோடு இருக்கிறாங்களோ அவருடைய தேவைகளை சந்தித்து, யார் யார் ஆண்டவரே என்னென்ன உள்ளத்திலே ஆண்டவரே என்ன துன்பம் அனுபவித்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்களை ஆறுதல் படுத்தி அவர்களுக்கு நீர் போஷித்து நீர் வழி நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம், நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்கும் உடைய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரை ஒவ்வொருவரையும் நீர் தொடும், ஆசீர்வதியும், வழி நடத்தும். எங்கள் ஜெபங்களை கேட்கிறீர் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு பதில் கொடுக்கிறீர். உம்முடைய பாதத்தில் எங்கள் ஜெபங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென். இன்றைய நாள் இங்கு வந்து இருக்கும் உங்கள் அனைவருக்கும் நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நாளின் கூட்டம் நிறைவடைந்தது. ஆகவே ஒரு சிறு அறிவித்தல். இந்த வருடத்தின் முதலாவது தமிழ் மொழியிலான சுவிசேஷ கூட்டம் இன்றைய நாளில் நடைபெற்றது. ஆகவே அடுத்த கூட்டம் எப்பொழுது? இந்த வருடத்திலே 2 வாரங்களுக்கு ஒரு முறை, அதாவது ஒரு வாரம் விட்டு மறுவாரம் இந்த கூட்டம் செவ்வாய்க்கிழமை மாலை 6:30 மணிக்கு நடைபெறும். ஆகவே அடுத்த தமிழ் மொழியிலான சுவிசேஷ கூட்டம் அடுத்த வாரம் அல்ல, அதற்கு அடுத்த வாரம் 21ஆம் தேதி மாலை 6:30 மணிக்கு இங்கே நடைபெறும். இப்படியாக 2 வாரங்களுக்கு ஒரு முறை இந்த தமிழ் மொழியிலான சுவிசேஷ கூட்டம் நடைபெறும். ஆகவே நீங்கள் தொடர்ச்சியாக வருகை தருப்படியாக கேட்டுக்கொள்கிறோம். வரும் பொழுது இன்னும் ஒருவரை அழைத்து வரும்படியாகவும் நாங்கள் தயவாய் கேட்டுக்கொள்கிறோம். இந்த நாளில் வந்ததுக்காக உங்களுக்கு மீண்டுமாய் நன்றி சொல்கிறோம். நன்றி.